கரூர் விவகாரத்துல 35 குற்றவாளிகள், A1 செந்தில் பாலாஜி, A2 அசோக்ல தொடங்கி சில காவல்துறை உயர் அதிகாரிகள் வரை, சில வருவாய்த்துறை அதிகாரிகள் வரை குற்றவாளிகள். செருப்பு வீசியவர்கள், பொய் சாட்சி சொன்னவர்கள், மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், ஆம்புலன்ஸை அந்த இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணவங்க, இப்படி 35 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்மானத்துக்கு கிட்டத்தட்ட சிபிஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே கிராஸ் செக் பண்ணப்பட்டிருக்கு. சில IDBR ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நிமிடத்துக்கு நிமிடம் என்ன நடக்குதுன்னு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடின வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு லைவ் அப்டேட்ங்கிறது போய்கிட்டே இருந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சர் கூட கிடையாது, ஒரு MLA, நீதிமன்றத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட, பதவி பறிக்கப்பட்ட ஒரு அமைச்சர். அவருக்கு ரிப்போர்ட் பண்றது உங்களுக்கு டியூட்டியா? இதுதான் சிபிஐக்கு. உன் உயரதிகாரிக்கு நீ ரிப்போர்ட் பண்ணும், இல்ல சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் பண்ற? செந்தில் பாலாஜி கரூருக்கு சிஎம். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, அசோக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, அசோக்கோட போன் கால் ரிப்போர்ட், செந்தில் பாலாஜியோட ரிப்போர்ட், அதிகாரிகளோட ரிப்போர்ட், ஆம்புலன்ஸுக்கு யாரு கால் பண்ணா, காவல்துறையினருடைய பங்கு என்ன, எதனால அங்க சரியான பாதுகாப்பு வழங்கப்படல, முன்னுக்கு பின் முரணா நடந்திருக்கு, போஸ்ட்மார்டம் உடனுக்குடன் செய்யப்பட்டிருக்கு, இறந்தவர்கள் குடும்பத்தினர் உடனடியாக அடக்கம் செய்யணும் அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இத்தனையும் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. அநேகமா 19ஆம் தேதி விஜய் அவர்கள்ட்ட செய்யக்கூடிய விசாரணையோட இறுதி கட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதன் பிறகு சார்ஜ் ஷீட் போடப்படும்.